சித்து உட்பட அனைவருக்குமே அடி கிடைத்தது. ஏனினும் சித்து புரட்டி எடுக்க ஒரு வழியா உடன் இருந்தவங்க தடுத்து நிறுத்திருக்காங்க. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவரை காலாலையும் சித்து இந்த இது நம்ம அண்ணன் இல்லடா. சிலர் விளையாட்டா இவங்க சொல்றத பார்த்தா அந்த டிடிஏ பர்சன் மதன் கௌரி மாதிரி இழுத்து விட்டுருவாங்க போலடா. அதான் நேசம். மட்டும் இல்லாம பிஜேபி இல்ல இது எங்க அண்ணன் விஜய் சித்து இல்ல 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 வாயில வாழ்படுத்து. தம்பி, அது உங்க ஒண்ணன்னா உங்க அண்ணன் தான் ஹாட் டாபிக். மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? இந்தா புடி, உங்க அண்ணனை தான் அடிக்கணும். போடு போடுறா. டேய் என்னடா பாக்குற, அடிடா. இவரை என்னால அடிக்க முடியாது. ஏன்? ஏன்னா இவர் வீடியோ பார்த்துதான் எனக்கு மென்டல் பீஸே ஆகும். இவர் வீடியோ பார்க்கலனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதுக்கு மதன் கௌரி டிடிஎஃப் பசங்க போட்டு பொழந்ததானே. உங்க அண்ணன் வந்தா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், அடி. இவர் என்னால அடிக்க முடியாது. இவர் வீடியோ பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட நாளே இவர் வீடியோ பார்த்து தான் போகுது. இல்லனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. வார்னி நேம் கொட்லேன் சார். டேய் அடிடா. அடிக்கிறேன். எங்க அண்ணனை திருப்பி அடிச்சவனுங்கள நான் அடிக்கிறேன். ஏண்டா அது யாரா? விஜய் சித்துவா அகைன்ஸ்டா பேசுறதுல யாரா? நீயுமா? எல்லாரும் வரிசையில வாங்க. உங்க எல்லாத்தையும் தாண்டா இன்னைக்கு இந்த வீடியோல செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பொழக்க போற ஆளு தம்பி அந்த புதிய தலைமுறை நியூஸ் சேனலுக்கு வாங்க. வாங்க வாங்க உங்களதான். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப? அட அடிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. இதுல சித்து உட்பட அனைவருக்குமே அடி கிடைத்தது. ஏனினும் அவருடைய நண்பர்கள் குழுவுல ஒருத்தர் குந்தல் அப்படின்னு சொல்லாம உட்கார்ந்ததை பார்த்த சித்து அவரை புரட்டி போட்டு அடிச்சிருக்காரு. அவன் குந்தல்னே சொல்லடா அப்படிங்கிற காரணத்தோட சித்து புரட்டி எடுக்க ஒரு வழியா உடன் இருந்தவங்க அவரை தடுத்து நிறுத்திருக்காங்க. அதாவது ரோட்ல ஒருத்தர பட்ட பகல்ல போட்டு மாங்கு மாங்குன்னு அடிக்கிறானுங்க. எல்லாரும் போட்டு அடிக்கிறானுங்க. சீரியஸா அடிக்கிறாங்க. ரத்த வர மாதிரி அடிக்கிறானுங்க. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? ரோட்ல சுடுறானுங்க, குத்துறானுங்க, வெட்டுறானுங்க, ஏன் பாம்பு கூட போடுறானுங்க. இப்போலாம் இந்த புதிய தலைமுறை இந்த அளவுக்கு பேசி நான் பார்த்தது இல்ல. ரசாயன கெமிக்கல் எல்லா குடும்பத்தையும் ரசிக்க வைக்கிற எங்க அண்ணன் விஜய் சித்து அவரோட ஃப்ரெண்ட நிக்கல் குந்து வச்சும் போது விளையாண்டாருங்க. கொஞ்சம் லைட்டா ஒரு தூக்கி போட்டு அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டுக்குள்ள நாங்களாம் அப்படிதாங்க விளையாடுவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டெல்லாம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க என்னென்ன கேஸ் போடுவீங்களோ உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க சண்டை போடுவோம். அவன் செத்துட்டான்டா. அந்த ரெண்டாவதா பிறந்த ஆளியா இருப்பா. இங்க வாங்க சார், நீங்க சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பட் ஆக்சுவலி அவங்களுக்குள்ள இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக அதெல்லாம் அவங்க பண்றாங்க. அண்ட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தெரியாம தேவையில்லாம ஒன்மத்த கக்காதீங்க. என்ன மனுஷன் நல்லா தானடா சொல்றாரு நம்ம மன்னனை பத்தி. இவரு என்ன தப்பு பண்ணாரு? கரெக்டா தானே பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் இருக்கும். தம்பி முழுசா பார்த்துட்டு பேசு. முழுசா பார்க்கவா? சரி சொல்லுங்க. நீங்க இப்படின்னு சொல்லி சில பேர் முட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓ முட்டு கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் இவ்வளவு பேர் சொன்னதுனாலதான் அந்த வீடியோல அந்த பர்டிகுலர் போர்ஷனை இவங்க ட்ரிம் பண்ணிருக்காங்க. ஓ இப்ப போய் பாத்தீங்கன்னா அது அந்த வீடியோல இருக்காது. விஜய் சித்து vlogsல இவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன். தெரியுது, நீ மூடு. A few inches later. இதுக்கு போட்டு 2-3 தடவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அது நடுவுல வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தானே. ஒருத்தன் வந்து செருப்பு காலால இன்னொருத்தனை அடிக்கிறது வந்து அது பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஹர்ஷத்தெல்லாம் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு நீங்க பாத்திருக்கீங்களா ப்ரோ? பழைய வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? அப்படியே திறந்து விட்டுருவாரு, சாரி அவுத்து விட்டுருவாரு. Flashback. அதான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். சிரிச்ச ஆளுதான நீ? ஏண்டா சிரிச்ச ஆளுதானடா நீ? இப்ப மட்டும் வந்துட்டு ஹட்டா இருக்கு எனக்கு. இப்போ
எங்க அப்பாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? என்னன்னா இதுன்னு கீழே கேப்ஷன் வர உனக்கு. அவன் பேரடா இளிச்சம் அபிஷியலா. அவனை போட்டு அந்த இளிச்சவன்ல போட்டு எவ்வளவு அடிக்கணும்னு அடிக்கணும்டா. எங்க அண்ணன் விஜய் சித்து வேற அடிக்கிற. யூடியூபர் கொண்டுனா நான் வருவேன், அதே யூடியூபர் ஏதாவது பண்ணாலும் நானும் வருவேன். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கோட்டையும் கொடுக்குறோம். வேற யாருப்பா அந்த மூணாவது ஆளு விஜய் சித்துவை பிறந்தது? இங்கதான் பாஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். விஜய் சித்து கட்டுறது இந்த மாதிரி வீடியோ நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெண்டா இருக்கட்டும், என்னதான் ஃபன்னா இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் தப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட கண்டென்ட் வந்து நிறைய குழந்தைகளும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும், குழந்தைங்களா இருக்கும், பார்த்தா தப்பா எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்துட்டு இந்த வீடியோஸை பார்க்கும்போது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட அப்பா அம்மா இது கரெக்ட், இந்த மாதிரி தான் நம்ம பையன் வரணும், இதைத்தான் நம்ம பையன் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? எனக்கு டெஃபினட்டா தெரியும் நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 2000 years later. அண்ணா இருங்க, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படின்னா நானும் பேசிக்கிறேன் கொஞ்சம். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் இவ்வளவு ஆசை அடிக்க கூடாது. ஏன்னா அவங்க வீடியோ வந்து நிறைய சின்ன குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் பாக்குதுன்னு சொல்றீங்க, நல்ல விஷயம் தான். அவரு ஒரு ரீப்ளே வீடியோ ஒன்று போட்டிருக்காருன்னா, அதே சின்ன குழந்தை யாரு அவரோட குழந்தையும் அவரோட வைஃப் முன்னாடியே அவர் யாரை போட்டு குழந்தாரோ நிக்கல் குண்டல்ல அவருக்கே திருப்பி அடி வாங்குற மாதிரி அவரோட வைஃபும் அவரோட குழந்தை முன்னாடி வாங்கியிருக்காரு. அத பத்திய எந்த வீடியோ நீங்க போடல? நாலாவதா எங்க அண்ணனை ஒருத்தர் அடிச்சிருக்கான். அவர் அண்ணனை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கேட்கலாம். விஜய் சித்து விலாக்ஸ் தானே, அவர் பேச்சுல ஓகே. Hey, I've seen this one. This is a classic. டேய் என்ன பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்ல இது இப்படி அடிக்கிறது தப்பு தாங்க. என்னதான் கோனாலும் நீ பேசு. அடங்கொக்காலவதி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தாங்கிற போது தான் இப்படி தட்டுறது, சில விஷயங்களை கன்னத்துல அறியறது, அதெல்லாமே தாண்டி எக்ஸ்ட்ரீமா உதைக்கிறது, காலை தூக்கி உடம்புல வைக்கிற உரிமையை யார் உனக்கு கொடுத்தது? சரிண்ணே காலால மிதிச்சிட்டாருண்ணே, புரியுதுண்ணே. ஏன்னா நீ என்னன்னா எங்க அங்கிளை விட பெரிய பூமரா இருக்க நீ. அவராவது ஒரு 75 வயசு 80 வயசு பூமரா இருக்கிற பரவாயில்ல, 27-28 வயசு தான். நீ எப்படி பூமர் மாதிரி பேசின அப்படின்னா? பிரகதீஷ் ப்ரோ என்ன இருந்தாலும் விடுங்க, நீங்க ஃப்ரெண்டா போயிட்டீங்க. பட் நீங்க டிஜேல வச்சு இப்படி அடிச்சீங்கல்ல, அது எங்களுக்கு ரொம்ப குத்துச்சு. அவர் அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் நாங்களும் அதை பெருந்தன்மையா எடுத்து விட்டுட்டோம். இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன் இன்னைக்கு. அதனால அவனா விஜய் சித்து வந்து அடிச்சுட்டாரு, எங்களை வந்து துன்புறுத்திட்டாரு, தப்பா பேசிட்டாரு, அபியூஸ் பண்ணி பேசிட்டாரு, கலட்டி காட்டி அடிக்கிறாரு, காலால மிதிக்கிறாரு. அவர் கடந்து வந்த பாதன்னு தெரியுமாடா? பாத்தீங்களா எப்படி அடி வாங்கி உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்காருன்னு? அவன் கருவிலிய தியாகிடா லவடைக்க பாலுகளா. எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, அதை நான் ஒத்துக்கிட்டேன். மத்தவங்க மாதிரி நான் ஒத்துக்கலன்னு இல்ல உங்களை. அதே மாதிரி விஜய் சித்து வர்றதுக்கு என்னோட கருத்து என்னன்னா, அண்ணா நீங்க வந்து பண்ற ரைட்டு தானே, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட பாய்ஸ்க்காகவும் உன்னோட தம்பிங்களுக்காகவும் நீ வந்து அவ்வளவு ஏங்கி பண்றது, உரிமை எடுத்து அடிக்கிறது ஓகே தான். ஆனா அதை பாக்குறானுங்கள சில பேரு, அவனுங்க எவனும் சரியில்லைன்னா இவனுங்களுக்காக பண்ணாத. உன்னோட ஜாலினஸ் நீ ஜாலியா பண்ண. ஏன்னா நாங்களா உன்னோட டையாட் ஃபேன்ஸ். ஏன்னா நீங்க தானே எங்களை சிரிக்க வச்ச குழந்தையும். Until then, bye, see you, tata. நான் சொல்ல குத்து வேற, நீ செஞ்ச குத்து வேற. என்னையே குத்து. உன்ன குத்தவா? டேய் நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. ஆய் போன நான் கழுவிக்கிறேன், ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? பாடாங்க போதுமில்லடா.